அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்பில் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தமிழுக்கு தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை சஷ்டி அன்று தொடங்குது. இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்துல சூரியன் மகர ராசிலையும் கும்பராசிலையும் சஞ்சரிக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி அப்படின்னு 3 கிரகங்களோட பயிற்சியும் இந்த மாதத்துல இருக்குது. இந்த மாதத்துல வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மாசி மகம் அப்படின்னு பல முக்கியமான விசேஷ தினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். முக்கிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்பராசிக்கு போறாரு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. புதன் மகர ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். எல்லாரிடத்திலையும் எளிமையா பழகக்கூடியவர்கள் தான் இந்த கடக ராசிக்காரர்கள். 2024ஆம் ஆண்டின் 2வது மாதமான பிப்ரவரி மாதம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, நிதி சார்ந்த விஷயங்களிலும் ஏற்றங்கள் நிறைந்த மாதமாக தான் இருக்கும். மாத தொடக்கத்திலேயே சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறதால பயண தொழில் செய்யறவங்கெல்லாம் கவனத்தோடு இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையிலையும் ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் வரலாம். சற்று விட்டு கொடுத்து போறது நல்லது. சூரியன் செவ்வாயோடு இருக்கிறதால பணப்புழக்கம் அதிகரித்தாலும் ஒரு சில செலவுகளும் தவிர்க்க முடியாததா தான் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம். பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 8ஆம் இடத்துக்கு போறாரு. அதனால திடீர் பணவரவு, திடீர் யோகம் இதெல்லாம் கிடைக்கும். வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. உத்தியோகத்துல உயரதிகாரிகள்லாம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கொடுப்பாங்க. பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்கள், பற்கள் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால கவனத்தோடு இருங்க. பேச்சுல நிதானம் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா மாத தொடக்கத்துல சூரியனும் புதனும் 7ஆம் வீட்டுல இருந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம். அதனால தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே 10ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அதனால குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சில நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. வேலையில முடிஞ்ச வரைக்கும் ஈகோவை தவிர்த்துக்குங்க. 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் அஷ்டம சனியா உங்களுக்கு இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே 8ஆம் வீட்டுல இருந்துகிட்டு மன உளைச்சலை கொடுப்பாரு சனி பகவானால. பயணம் செல்லும் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பா வச்சுக்குங்க. வண்டி வாகனங்கள்லாம் சிறு பழுது அப்படின்னாலும் உடனே சரி பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய பயணத்தை தொடங்குறது நல்லது. ராகு இந்த மாதம் முழுவதுமே 9ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அதனால வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. பயணம் செல்லுவதற்கான வாய்ப்பையும் உங்களுக்கு கொடுப்பாரு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க எதுக்காக காத்திருந்தீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்க போறாரு. 6ஆம் வீட்டின் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொடுக்க போறாரு. 6ஆம் வீட்டுல சுக்கிரன் செவ்வாயோட சேர்க்கை இருக்குது. அதனால உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. குரு பகவானால இந்த மாதம் முழுவதுமே குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்திலும் ஏதேனும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது படிப்படியா நீங்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்து 8வது மற்றும் 6ஆம் வீட்டில் அமர்வதால உங்களுக்கும் உங்களுடைய காதலிக்கும் இடையே காதல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். புரிந்துணர்வு அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்க ஒரு கணம் கூட ஒருவர் பிரிந்து செல்ல விரும்ப மாட்டீங்க. நீங்க திருமணமானவரா இருந்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில மாதத்தின் ஆரம்பம் பலவீனமா இருந்தாலும் பிற்பகுதியில சிறப்பா இருக்கும். சூரியன் மற்றும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால உங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல முடிவெடுப்பவரா இருப்பாங்க. சூரியனும் சனியும் சேர்ந்து 8ஆம் வீட்டுல பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாங்க. அதன் பிறகு 7ஆம் வீட்டிற்கு சுக்கிரனோட செவ்வாய் போறாங்க. இது போன்ற சூழ்நிலையில மாமியாருடன் சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படலாம். பெண்களுக்கு திருமண வாழ்க்கையும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். வாக்குவாதங்கள்லாம்
கணவர் கூட வரலாம். மாத தொடக்கத்துல செவ்வாய் சுக்கிரன் 12ஆம் வீட்டை பார்க்கறதால அதிக செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பரத்திற்காக அதிக செலவு செய்வதை தவிர்த்துக்குங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தின் பெரும் பகுதியை ஆடம்பரத்திற்காகவே நீங்க செலவு செய்வீங்க. சேமிக்கும் பழக்கத்தை அதிகமா நீங்க வளர்த்து கொள்ளணும். சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டுல இருக்கிறாரு. நீண்ட நாள் நோய்கள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அது படிப்படியா நீங்கும். உங்களுக்கு உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா உடனடியா மருத்துவரை அணுகி அதற்குரிய மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்துல பெரிய பிரச்சனை வராமல் தடுக்க உதவும். இந்த மாதம் முழுவதுமே சனிக்கிழமை தோறும் ஹனுமன் சாலிசா மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெறுங்க. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு மகர ராசிக்கு செவ்வாய் வராரு. செவ்வாய் அப்படின்னாலே உங்க ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் உச்சம் பெறுவதால உங்களுக்கு எல்லா வழிகளிலுமே நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. செவ்வாயால உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்துலலாம் நீங்க எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும். தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆடம்பரமான பொருட்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க. இந்த மாதத்துல புதன் 3ஆம் இடத்துல 12க்கு அதிபதியா இருக்கிறாரு. அதனால அழகு பொருட்கள் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது. கடகராசிக்காரர்கள் எல்லாருமே பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். நண்பர்கள்லாம் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஏதாவது உதவி அப்படின்னு நண்பர்களிடத்துல சொல்லிட்டா போதும், உடனடியாக உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல மூட்டு வலி, முழங்கால் பிரச்சனைகள்லாம் வரலாம். ஆரம்பத்திலேயே கவனிச்சு அதற்குண்டான சிகிச்சை எடுத்துக்கணும். இல்லைன்னா பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து கொடுக்கும். ரத்த அழுத்தம் இருக்கிறவங்கெல்லாம் தவறாம செக் பண்ணிக்கணும். யோகா, தியானம் இதையெல்லாம் முறையா செய்துட்டு வாங்க. மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல கல்வியில அதிக கவனம் செலுத்தணும். மன உறுதியை மாணவர்கள் எல்லாமே வளர்த்துக்கிறது நல்லது. சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றிக்கு வழிவகுத்திடணும். உங்களுடைய விடாமுயற்சியும் கூர்ந்த அறிவு திறனும் நம்பிக்கையான அணுகுமுறையும் தான் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கும். ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய ஆசிரியரை சொல்படி கேட்டு நடுங்க. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியோட சஞ்சாரம் இருக்குது. அதனால ஒரு சில காலகட்டத்தில் கவனத்தோடு இருக்கணும். பணிபுரியும் இடத்துல உயரதிகாரிகள்லாம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை வழங்கினாலும் அந்த பொறுப்புகளில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். நீங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. கடகராசிக்காரர்கள் எல்லாரும் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு நீர்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது. ஆறு, ஏரி, குளம் போன்றவற்றிலெல்லாம் குளிப்பதை தவிர்த்துக்குங்க. வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கூடுதல் கவனத்தோடு செல்லுறது நல்லது. கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.